இந்த தீர்த்தத்தை குடிச்சு விரதத்தை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் விளக்கேத்து. ஏத்தா ஜோதி, விளக்கேத்தா. அம்மா ஜோதி, ஏத்தா ஜோதி, 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 ஜோதிடா. ஜோதி, ஏ தர்மா, தூக்குடா. ஆஸ்பத்திரி போலாம். கண்ணு முடிக்க மாட்டேங்கறா. ஜோதி, நகருங்க, நகருங்க. ₹300 கோடி இப்படி பொட்டியில போட்ட வைப்பாங்க? என்ன செல வரமாட்டேங்குது? ஏய், விட்ரி. ஏய், ஏய், விட்ரி, விட்ரி. ஏய், சொன்னா கேள்றி, விட்ரி. ஏய், கை வலி. விட்ரி. வா, பைத்தியம் மாதிரி. ஏ சித்ரா, என்ன நினப்புல இருக்கிறவ? புருஷனை கொஞ்சறதுன்னா ரூம்குள்ள போய் கொஞ்சு, இல்ல வெளியூருக்கு டிக்கெட் வாங்கி தரேன், டூர் போயிட்டு வாங்க. அதை விட்டுட்டு பூஜை கெடுத்துக்கிட்டு. சித்ரா, ஜோதி பக்கத்துல போய் உட்காருமா. இல்ல பரவாயில்ல, நான் இங்கே நிக்கிறேன். இளவரசி பூஜை நல்லா நடந்தா போதும். சீதாலட்சுமி, நாத்தனார்காரு பக்கத்துல இல்லைன்னா என்ன பூஜை நடக்காதா? நீ ஆக வேண்டியதை பாரு. பார்த்து உட்காருங்க, பக்கத்துல விளக்கு இருக்கு. அச்சோ, சரிடி பாப்பா. அதிக பிரசங்க, அம்புட்டையும் கெடுத்து விட்டுட்டிய. ரசாத்தி. ஐயா தர்மா, நான் சொன்னேன்ல என் அப்பத்தாதான் உனக்கு பிள்ளையா வந்து பிறந்திருக்குன்னு. என் அப்பத்தா யாய். ஏ சித்ரா, என்னாச்சு உனக்கு? எதுக்கு பிள்ளைய அடிக்கிறவ? விளக்குல கை வைக்கிறா, சுட்டுச்சுன்னா என்ன ஆகுறது? அட, நான் ஒண்ணுமே பண்ணல, ஆனா அம்மா என்ன கொட்டுறாங்க. நீ வாட சொல்ல, நீ வாட சொல்ல. அவளை அடிக்கலாம் வா, அவளை அடிக்கலாம் வா. ஏய் சித்ரா, அழ. யா. சரிதா 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 செல்லம். அம்மாவை அடிச்சிடலாம் என்ன? இந்த பாரு, என் கண்ணு முன்னாடி பிள்ளைய அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. அப்பதா, மணி ஆயிட்டு இருக்கு அப்பதா. இரியா. அம்மா ஜோதி, ரேகை வையாத்தா. சரிங்க பாட்டி. ஏத்தா, சாமியை கும்பிட்டுட்டு இந்த விபூதி, குங்குமம், மஞ்சள், துளசி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து தீர்த்தத்துல போடுறியா? பெரியவங்க நாம தீர்த்தத்தை கலக்கறதானே முறை. எவடி அவ கவுன்சிலர் பொஞ்சாதியா? எது முறை எது முறை இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னை விட வயசுல மூத்தவ நான் இங்க இருக்கேன்.
சாமி கும்பிடு தானே வந்த, சாமியை மட்டும் கும்பிடு. எடுத்து போடுத்தா. அடுத்து இருக்குடி உனக்கு. சீதாலட்சுமி, இந்த தீர்த்தத்தை எடுத்து ஜோதிக்கு கொடு. பெரியவங்க நீங்க இருக்கும்போது அறிவு கட்டவள, இதெல்லாம் சுமங்கலிங்க தான் செய்யணும். எந்திரிங்க. பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. ம். ஆத்தா துர்கா தாயே, என் பேத்தி வாழ்க்கை சீரு சிறப்புமா நல்லா இருக்கணும். எந்திரித்தா, நல்லா இரு. எந்திரி, நல்லா இரு, நல்லா இரு. எப்பவுமே ஊரை சுத்திட்டு இருக்கிற என் அப்புச்சி இன்னைக்கு வீட்டுல இருக்காங்க. எப்பவுமே வீட்டுல இருக்கிற என் புள்ள இன்னைக்கு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. பரவாயில்லத்தா, அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி ம். வாங்கிக்க. ஆசீர்வாதம் பண்ணு பிள்ளைய. நல்லா இருமா, எழுந்துரு. என்ன ஒரு ரியாக்ஷனும் நடக்கல? அவ சொன்னதை கேட்டிருக்கவே கூடாது, மொத்தமா கலந்துருக்கணும். போய் விளக்கேத்துமா. ம். எத்தா ஜோதி, உன் கையால எல்லாருக்கும் தீர்த்தம் கொடுத்தா. சரிங்க பாட்டி. ம். கை காட்டு. ஐயோ, இந்த பூஜையில எல்லாருக்கும் இதை கொடுப்பாங்களா? போச்சு. அண்ணி, ஏய், என்ன கணா கண்டுட்டு இருக்கிறவ? முதல்ல தீர்த்தத்தை வாங்கு. என் பேத்தி பூஜை இன்னும் முடியல. என்ன பாட்டி சொல்றீங்க? ஆமாத்தா, இன்னும் முக்கியமான வேண்டுதல் ஒண்ணு இருக்கு. தீர்த்தத்தை வாங்குன்னு சொல்றல. நான் சாப்பிட்டேன் பாட்டி. பரவாயில்ல, என் பேத்தி விரத சாப்பாட்டுல ஒண்ணு கை வைக்கலையே. முதல்ல தீர்த்தத்தை வாங்கு. ஆ. இந்தாங்க. என்ன யோசனை? குடித்தா. ஏய் குட்ரி, அதான் அப்பா சொல்றாங்கல்ல, குட்ரி. எத்தா ஜோதி, கொஞ்சம் வாத்தா, நாம வெளியில போயிட்டு வரணும். சீதாலட்சுமி, மத்தவங்களுக்கு எல்லாம் நீ தீர்த்தத்தை கொடு. வழக்காணியாம பாத்துக்க. சரிங்க அத்தை. கொடுத்தா. ம்.
வாடா கண்ணு. ஹலோ, அவனை பிடிச்சிங்களா இல்லையா? அப்பா நல்ல வேளை முழுங்கல. என்னது அவளுக்கும் ஒன்றும் ஆகல, நம்மளும் தான் குடிச்சோம், நமக்கும் ஒன்றும் ஆகலையே. பார்த்துருவேண்ணா. நேரம் வேற போய்கிட்டே இருக்கு. காதுல விழியா அம்மா, எம்புட்டு நேரமா கூப்பிட்டு இருக்கேன், நிக்காம வந்துட்ட நீ. அம்மா, அதுக்கு எதுக்குமா இப்ப சாவி எடுக்கிற? வண்டி ஆர்சி எடுக்கணும். புக் லைசென்ஸ் எல்லாம் கேப்ப போல இருக்கு. சாவியை கொடு. என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போவா. கோயிலுக்கா? ஆ நான் கோயிலுக்கு போறேன்னு உனக்கு யார் சொன்னா? ஆ நீயும் கோயிலுக்கு தான் வரியா? அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்தே போவேன். சரியா? வாட சரி, சரி, ஏறு, சாவி கொடு. இந்தா. போ 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 போ. டேய் டேய் டேய், ஏன்டா இந்த பக்கம் போற? ஏம்மா? இப்படி திரும்பி போ. அம்மா, ஆண்டாளம்மா கோயிலுக்கு தானே போற? ஆண்டலம்மன் கோயில் யார் போறா? மாரியம்மன் கோயிலுக்கு போணும். இப்படி திரும்பு திருப்பு திருப்பு திருப்பு. சரி, சரி. என்னக்கா ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? உன் எதிரிக்கு பேரலைஸ் ஆயிடுச்சா? மூளைக்கிட்ட முட்டா பயல. நீ எல்லாம் எதுக்குடா மெடிசன் படிச்ச? ஒரு சிட்டிக்கு போதும்னே இங்க ஒரு மண்ணும் நடக்கல. டேய், இந்த லட்சணத்துல உனக்கு மெடிக்கல் ரிசர்ச் டீம்ல வேற சேரணுமா? மானம் கெட்டவனே. வெயிடா போன. என்னது? ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? இது நீங்க கொடுத்த மஞ்சள் தான். எடுத்துட்டு வரப்போ தவறி கீழே கொட்டிடுச்சுமா. பெரியம்மாட்ட சொன்னா தப்பா நினைப்பாங்கன்னு கிச்சன்ல இருந்த மஞ்சளை எடுத்துட்டு வந்து அங்க வச்சு சமாளிச்சிட்டமா. நான் அங்கதானே இருந்தேன். நீங்க போன்ல பேசிட்டு இருந்தீங்க. போ, போய் டெட்டால் ஊத்தி கைய கழுவு, இல்லன்னா செத்துற போறேன். மொத்தமா சுதப்பிருச்சே. இந்த முட்டா கழுத பண்ண தப்புனால 300 கோடி கைவிட்டு போச்சே. மறுபடியும் எப்ப இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அமைஞ்சு அதுல நான் மருந்த கலந்து. சரி அம்மா, கோயிலுக்குள்ள போயிட்டு வரும்போது ஆட்டோ பிடிச்சி வந்துரு. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். ம், சரியா? என்னம்மா, நானும் கோயிலுக்கு வரணுமா என்ன? அப்புறம் என்ன? யாரையாவது லவ் பண்றியா கார்த்தி? இல்ல,
நேத்து நைட்ல இருந்து சரியா சாப்பிடல, வீடு தங்க மாட்ற, எங்கேயோ போற, எதையோ யோசிக்கிற, மொட்டை மாடியில தனியா நின்னு கோபுரத்தை பார்த்து புலம்புற. நீ எப்ப பார்த்தா? நீ புலம்புனதியா? நான் புலம்பலாம் இல்லையே, சும்மா போர் அடிக்குதுன்னு மொட்டை மாடியில் போய் நின்ன, அவ்வளோதான். என்னம்மா? உன் வாய் பொய் சொல்லுது, ஆனா உன் கண்ணு மட்டும் உண்மை பேசுது. அம்மா போமா, போய் சாமி கும்பிடுய. அதை விட்டுட்டு கண்ணு மூக்கு வாயின்னு கதை சொல்லிக்கிட்டு அவன் நைட்டு கொசுக்கடியில தூக்கம் வராம கண்ணெல்லாம் செவந்து போய் கிடக்கு. நீ வேற. டேய். என்ன என்ன டேய்? இல்லையே, உன் பேச்ச நம்ப முடியலையே, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கே. என்ன 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 தப்பா இருக்கு? நான் உண்மையை தானே சொன்னேன். ஐயோ, நம்பலையா? டேய், நான் உன் அம்மாடா. ஜெயலட்சுமி. சரி சரி, உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, விடு. உனக்கு எப்ப தோணுதோ அப்ப சொல்லு. சரி, கை கொடு. எதுக்கு? கொடுடா. ஆல் தி பெஸ்ட். கார்த்தி, உன் கல்யாணத்தை பத்தி எனக்கு ஒரு கனவு இருக்கு, உங்க அப்பாவுக்கும் ஒரு கனவு இருக்கு. அதுக்கு அதுக்கு நீ ஒன்னும் பண்ண வேணாம். பலியாடு மாதிரி மனச மறைச்சு தலையாட்டாம, உனக்கு பிடிச்சா உன் மனசு சரின்னு சொல்லுச்சுனா மட்டும் எங்க கனவை பத்தி யோசி. எனக்கு நீ நீயா இருக்கிறது தான் முக்கியம். அப்ப நீ லவ் பண்ணலையா? சரி விடுடா. உனக்கு அந்த குடுப்பன இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? இந்த கோயில்ல தான் உங்க அப்பாவை நான் முதல்ல பார்த்தேன். ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி. நான் போய் சாமி கும்பிட்டு வரேன். அம்மா நில்லுமா, நானும் வரேன். என்னடா ஏதோ வேலை இருக்குன்னு சொன்ன? நீ தானம்மா சொன்ன ரொம்ப பவர்ஃபுல்லான சாமின்னு. நமக்கு ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்டை ரெக்கமெண்ட் பண்ண தான் பார்ப்போம். டேய், சாமியில கிண்டல் பண்ணக்கூடாது, தப்பு. எனக்கு ஒரு நடராஜன் கிடைச்ச மாதிரி உனக்கு ஒரு மகாலட்சுமி கிடைக்கணும்னு வேண்டிக்க. நீ சொல்றது சரிதாம்மா. அந்த மகாலட்சுமி கிடைக்கணுமே, அவ எங்க வரப்போறா? இந்த அத்தா இத புடி. கோயிலுக்குள்ளார போய் சாமி முன்னாடி விளக்கேத்தி பிரகாரத்தை சுத்தி வந்து சந்நிதி முன்னாடி வச்சுட்டு வா. அதான் வீட்லயே விளக்கேத்திட்டோமே பாட்டி. ஊர் உலகத்தை காப்பாத்துறவள ஒரு பொட்டுக்குள்ள வச்சு நான் விளக்கேத்திட்டேன், என் வீட்டுக்கு வந்து என்னை காப்பாத்துன்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? அவ கோச்சிக்கிற மாட்டாளா? கண்டிப்பா கோச்சுப்பாங்க. அதேதான் ஆத்தா. நான் உன்னை என் வீட்டுல சர வைக்கல, மத்தவங்கள மாதிரி தினமும் உன்னை தேடி வர முடியுமோ முடியாதோ, அதனால உன்னை நினைச்சு வீட்டுல விளக்கேத்தி வைக்கிறேன். ஊருக்கே சுத்தி வர்ற ஆத்தா நீ என் வீட்டு பக்கமும் வந்தேன்னா நானும் என் சந்ததியை நல்லா இருப்போம். எங்க கூடவே இருந்து நீ காப்பாத்தாத்தான்னு வேண்டிக்கணும். அப்பதான் அம்மன் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. தீர்காயுஷ்மான் பவ. வாடா. வாங்கோமா, நன்னா இருக்கல. குடுங்கோ. சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கியஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம். ஓம் தேவே நமः, ஓம் துர்காயே நமः, ஓம் திரிபுவனேஸ்வரியே நமः, ஓம் யசோதா கர்ப்பசம்பூதாயே நமः. அப்பயே நீங்க மட்டும் சாமி கிட்ட கோச்சுக்கிட்டு கோயிலுக்குள்ள வரமாட்டேங்கிறீங்க? இவளுங்க ஒவ்வொருத்திக்கிட்டையும் படியேறி மடிப்பிச்ச கேட்டு என் 2வது பிள்ளைய பெத்த. பிள்ளைய கொடுத்த இவளுகளே என் பிள்ளைய கொண்டு போய் ஜெயில போட்டாளுங்கல்ல, கோச்சுக்காம இருக்க முடியுமா?
அம்புட்டு கோவத்தையும் மனசுக்குள்ள ஒளிச்சு வச்சுக்கிட்டு தினமும் இவளுகளை நினைச்சு விளக்கேத்திக்கிட்டு தானே இருக்கேன். இவளுகளுக்கு இம்புட்டு போதும். நேர்ல வந்து பார்க்காதான் ஒரு குறை. சரிதா, நீ போ. போனதும் ஆத்தாளை பார்த்து கும்பிட்டுட்டு அப்புறமா விளக்கேத்திட்டு வா. ஆ? ஆ. தா, உனக்கு எனக்கும் தான் கோவம் சண்டையெல்லாம். பிள்ளைகிட்ட காட்டின அப்புறம் நடக்கிறதே வேற. அம்மா தாயே, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. என் அண்ணன் மகதே எனக்கு மருமகளா வரும். அம்பிட்டுதே. அம்மா தாயே, எப்படியாவது லட்சுமியை கண்ணில் காட்டிரு. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி என்னடா வேண்டுன? நீ வேண்டுனது பலிக்க கூடாதுன்னு. நான் என்ன வேணுன? உங்க அண்ணன் மக உனக்கு மருமகளை வரணும் தானே வேண்டுனேன். சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியாயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி தானியம் தனம் வசும் பகவத்ரலாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயுः. என் மகனை என்கிட்ட நிறைய பொய் சொல்லாம பாத்துக்கன்னு வேண்டன. सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणि नमोऽस्तुते. दीर्घसुमङ्गली भव मनोरञ्जिता बलसिद्धिरस्तु. வணக்கம் சாமி. सर्वकुटुम्बानां क्षेमस्थैर्यवीर्यविद्यबल आयुल आरोग्यैश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थम्